ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு கேது பயிற்சினால் என்ன பலன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். பொதுவாக ரேவதி நட்சத்திரம்னா நீங்கள் மீன ராசியில் பிறந்தவங்க உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசிக்கான ராகு கேது பயிற்சி பார்க்கல. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்குறோம். ஒருவேளை நீங்கள் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு கேது பயிற்சியை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய அபிராமி சேகர் யூடியூப் சேனலில் ராசிக்கான பலன் பொதுவாக போட்டிருக்கேன். விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க அதில் விருப்பமானவங்க போய் பாருங்கள். இங்கே ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு சுமார் 7:40 அவர் மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வர்றார். ராகு கேது பார்த்திங்கன்னா கன்னி ராசிலேருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. நீங்கள் ஏற்கனவே ரேவதி நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கத்தில், புதனுடைய அனுகூலத்தில், புதன் அனுக்கிரகத்தில் பிறந்தவங்க. அப்படி பார்க்குற போது இந்த ராகு கேது பயிற்சி சுமார் 1.5 ஆண்டுகள். இந்த 1.5 வருஷத்தில் அவர் 3 நட்சத்திரத்தின் வழியாக ராகு பலன் செய்வார். கேது 3 நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்ணி பலன் செய்வாங்க. ஆக இந்த ராகு கேது ரெண்டுமே 6 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய போகிறாங்க. அது இல்லாமல் நவகிரகங்கள் 9 கண்ணில் பார்க்கக்கூடியது சூரியன், சந்திரன். இந்த சூரியனும் சந்திரனுமே பிடிக்கக்கூடிய ஆற்றல் நிழல் கிரகங்களான ராகு கேதுகளுக்கு இருக்குது. சூரியனை பிடிக்கிறனால சூரிய கிரகணம், சந்திரனை பிடிக்கிறனால சந்திர கிரகணம். அப்படிப்பட்ட கிரகங்கள் நாம் சாதாரண மனிதர்கள் நம்ம ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வாங்கன்னு பாருங்கள். முதல்ல ஒரு அடிப்படை உண்மையை தெரிஞ்சுங்க. ஒரு கிரகம் ஒருத்தருக்கு நன்மையை செய்துன்னா அதே கிரகம் வேறொரு தீமையும் செய்யும். இப்படி தான் எல்லா கிரகங்களும். அப்படி பார்க்குற போது இந்த ராகு கேது பயிற்சியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவன் நீங்கள் இது வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய தனித்தன்மைகள் கூடும். பெரிய லெவலில் நான் இண்டிவிஜுவலிட்டியாக செயல்படணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீ தனித்து இயங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் இனிமேல் உண்டு. அது இல்லாமல் இந்த காலங்களில் யாரெல்லாம் நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன், அது வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் வயசாகிடுச்சு, ஏஜ் ஆகிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காது அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், குறிப்பாக நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் சரி, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்லதொரு பெயர் போன கம்பெனிகளில் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் சரி, இந்த பயிற்சியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்குன்னா, முதல்ல வேலை கிடைக்கும். வேலையில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவளுக்கு உங்களுக்கான அங்கீகாரம், ரெக்கக்னைஸ் இருக்குது. வேலையில் ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. பெரிய லெவலில் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், எனக்கு கிடைக்குமாங்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்குது. போனஸை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு போனஸ் கிடைக்கும். இன்சென்டிவை எதிர்பார்க்குறேன், டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டு. ஆக எல்லா விதமான மானிட்டரி பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு வேலையில் பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வேலையில் உங்கள் கூட இருக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சுப்பீரியரால் உங்களுக்கு நன்மை உண்டு. அதே சமயத்தில் கூட இருக்கக்கூடிய தொழிலாளர்களால் பிரச்சனைகள் உண்டு. ஸோ இதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களை நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த காலங்களில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் ஏதாவது வேலையில் ப்ரொமோஷன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன், சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வேலையின் நிமித்தமாக இடமாற்றம், ரோல் மாற்றம் ஏற்படணும். வேலையின் நிமித்தமாக ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள், மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டங்களில் ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குங்கிறவங்க வழக்குகளில் விடுபடுவதற்கான வாய்ப்பு, வழக்குகளில் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. ஏற்கனவே கடன் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும்
உடலில் நோயுடைய தன்மையை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கிரானிக்காக டிசீஸ் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உடலில் இனம் காண முடியாத வியாதிகள், பொதுவாகவே ராகு கேது நிழல் கிரகங்கள் நான் சொன்னேன். நிழல் அப்படின்னாலே அது எக்ஸ்ரேயை குறிக்கும், எம்ஆர்ஐயை குறிக்கும், ஸ்கேனை குறிக்கும். ஆக இதிலெல்லாம் கட்டுப்படாத வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதன் காரணமாக விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஹெல்த் கண்டிஷன் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த பயிற்சி முழுவதும் யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த பயிற்சியில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இருக்குது. இது எல்லாமே நான் பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எப்போ வரும் தெரியலன்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சியில் வரும். இதுவும் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. இந்த பயிற்சியில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இது இருந்துக்கிட்டே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை இதுவும் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த பயிற்சியில் எதிர்பாராத முயற்சிகள் பண்ணுங்கள், அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். இந்த பயிற்சியில் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் நடக்காதவர்களுக்கு நடக்கும். முதல்ல டைவர்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன், இப்போ திருமணம் நடக்காதவங்களுக்கு நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த டிஃபரன்ஸை கலந்து கவனமாக கேளுங்க. ஸோ யாருக்கெல்லாம் லவ் அஃபேர் இருக்கோ உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அதான் முதல்ல சொன்னேன். இந்த காலங்களில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதனால் இது ரெண்டையுமே நீங்கள் இந்த பயிற்சி முழுவதுமே மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். இந்த காலங்களில் நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அவர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்தால் நல்ல சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் பரவாயில்லாமல் இருக்கும். இந்த காலங்களில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க, விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது. குறிப்பாக இந்த காலங்களில் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, எந்த ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் சரி உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும். நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. குறிப்பாக யாரெல்லாம் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறீங்க, யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ கவனித்து பண்ணுங்கள். பட் அதே சமயத்தில் டிஜிட்டல் கரன்சி வாங்கணுங்கிறவங்க வாங்குங்க. குறிப்பாக நீங்கள் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஒரு பக்கம் யூக வணிகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சாதகமாக இல்லை. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே எவ்வளவுக்கு நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அவ்வளோக்கு இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைக்கிறீங்களோ வீடு மாற்றங்கள் உண்டு. அடிக்கடி பயணங்கள் இருக்குது. ஒரு பக்கம் அந்த பயணத்தால் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் இறுதியான நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த பயிற்சியில் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை அடிக்கடி தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடு ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள். துர்க்கை அல்லது காளியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சந்தர்ப்பம் இருக்கும் போதெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போங்க. உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.